அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நிச்சயமாகவே காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேலை சற்று அனுசரித்து செல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவானின் உச்சம் எதிர்பார்த்தது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பாராத நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது. அதேபோன்று சுக்கிரனின் லாபம், குருவின் விரயம் என சூரியனின் விரயம் என பல அதிரடியான மாறுதல்கள் இந்த வேளையில் ஏற்படுவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று அனுசரித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை உறுதியாகவே கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல பிரச்சனைகள், சிரமங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக உங்களது தாய் தந்தையரின் காலில் விழுந்தால் நிச்சயமாக அவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் தெரிந்தோ தெரியாமல் ஒரு தவறோ அல்லது பிரச்சனையிலோ மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான தீர்வை நோக்கி பயணியுங்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு யாரோ ஒருவர் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கிறார் என்று வருகிறார்கள் என்றால் அவர்களை நம்பி அவர்களில் காலில் விழுந்தால் உறுதியாக நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே சற்று கவனத்துடன் அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக ஒரு அண்ணன் தம்பி இருவர் இருக்கின்றனர். இருவரும் உடன் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இருவருக்கும் மிகப்பெரிய அளவில் அவர்களது உழைப்பில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் சொத்துக்களும் நிறைந்து இருக்கிறது. அப்படி அவர்களிடம் ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இருவருக்கும் ஒரு சொத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னவென்றால் பூர்வீக சொத்து. அந்த பூர்வீக சொத்தை யார் அனுபவிக்க வேண்டும், அதை யார் ஆட்சி செய்ய வேண்டும், அதை யார் அனுபவிக்க வேண்டும், அதை யார் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருவருக்குள் ஒரு சண்டை ஏற்படுகிறது. இந்த சண்டை என்பது பூர்வீக சொத்தை அவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லாத சூழலால் இருவருக்கும் மிகப்பெரிய சண்டை வெடிக்கிறது. அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அண்ணன் தம்பி இருவரும் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்படி சண்டையிட்டுக் கொள்ளும் போது அதில் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார். அப்படி அவர் பாதிக்கப்பட்டதை தெரிந்து கொண்ட 3வது ஒரு நபர் இந்த பாதிக்கப்பட்ட நபரிடம் வந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன், அந்த பூர்வீக சொத்தை ஆளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய உரிமை உனக்கிடதான் இருக்கிறது, அதை பெற்று தருவதற்காக நான் உதவி செய்கிறேன் என்று வருகிறார்கள் என்றால் அவர்களை நம்பி அவர்கள் காலில் அந்த பாதிக்கப்பட்டவர் விழுந்தால் நிச்சயமாக அவர் காலி என்று சொல்லக்கூடிய வகையில்தான் நிகழ்வுகள் நடைபெறும். ஏனென்றால் அந்த 3வது நபர் உதவி செய்வது போல் வந்து பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நின்று அவருக்கு நியாயம் வாங்கி கொடுப்பது போல், இந்த பூர்வீக சொத்தின் உரிமையை அவருக்கு கொடுப்பது போல் அப்படியே கொடுத்து இவர் அந்த பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் அப்படியே ஆட்டைய போட்டு அடித்து கொண்டு சென்று விடுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி அவர் இந்த பூர்வீக சொத்தை 3ஆம் நபர் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வேளையில் அந்த அண்ணனுக்கும் அது கிடைக்காது, தம்பிக்கும் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் போது அனுசரித்து சென்றிருந்தால் பெரிய அளவிலான பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும். இந்த தருணம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதுபோன்ற சூழலை தான் ஏற்படுத்துகிறது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கும் உங்கள் பணியுடன் பணியாற்றக்கூடிய நபருக்கும் கருத்து மோதல் இருக்கலாம். அந்த கருத்து மோதலை நீங்களே சரி செய்யுங்கள். 3வதாக ஒரு நபரிடம் சென்றால் உங்களுக்கும் வேலை பறிபோகக்கூடிய சூழல் உருவாகலாம். எனவே கவனத்துடன் எந்த பணியாக இருந்தாலும் இந்த வேளையில் செயல்படுவது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த சூழலை உணர்ந்து இதுக்கு ஏற்றவாறு எப்படி செயல்பட்டால் மிக சிறப்பான தீர்வு கிடைக்கும், அதை எப்படி வளர்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும்,
என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவை நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக அமைவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக சென்றாலும் கூட 9ல் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் உச்சம் பெறும் இந்த நேரம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படுங்க. சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நினைப்பதை காட்டிலும் சாதகமாக செய்து முடிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சனி பகவான் 5ல் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் சனி பகவான் 5ல் இருப்பதால் தீமைகளை விட நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்ப்பதும் எதிர்பாராததும் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக உண்டு. எனவே கோபத்தை குறைத்து கொண்டு எந்த திட்டத்தை செயல்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடுவதோடு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ல் சனி இருக்கும் போது 4ல் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் வலுவாக வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்க. நிறைந்த முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த காரியத்தை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ல் வலம் வரக்கூடிய சுக்கிரன் 11ல் நீச்சம் பெறுகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்திற்குள் வருவதால் நிறைந்த நன்மை ஒன்று. இந்த தருணத்தில் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில நிகழ்வுகளை சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பகை உணர்ச்சி அதிகரிப்பதற்கான சூழல் இருக்கிறது. இருந்தாலும் அவை அனைத்தையும் கடந்து உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது பண வரவை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. தொழில், வியாபார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதையும் சாமர்த்தியமாக துணிச்சலுடன் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக அமையும். எதிர்பார்ப்புகளை மிகப்பெரிய அளவில் பூர்த்தி செய்வதோடு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் நிறைவாக உங்களை தேடி வரும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. சுக்கிரனின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வித்யாகாரகரான புதன் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் வலம் வருகிறார். விரயத்தில் நீச்சம் பெறப்போகிறார். எனவே சூரியனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் லாபத்தில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றல் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் வலம் வருகிறார். அவர் சூரியனுடன் இணைந்து வலம் வருவதால் உறுதியாகவே விவசாயம், விளையாட்டு, மருத்துவம், காவல்துறை உள்ளிட்ட பல துறைகளில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை செவ்வாய் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பல விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோடு நன்மை நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் மற்றவரின் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்கள் உருவாகலாம். எனவே கவனத்துடன் செயல்படுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும்.